அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. நான் வண்ணார்பேட்டிலேருந்து சாதிக் பேசுகிறேன். என்னோடய கேள்வி என்னென்னா, வெள்ளிக்கிழமை தொழுகைக்காக அழைக்கப்பட்டால் வியாபாரத்தை விட்டுவிட்டு அல்லாவை நினைவு கூர்றதுக்காக இறந்து செல்லுங்கள் அப்படின்னு திருமறை குர்ஆனில் வசனம் இருக்குது. அப்போது இந்த வசனத்தை நான் எப்படி புரிஞ்சுக்கணும்? இது பாங்கு சொன்ன அப்புறம் தான் பள்ளிக்கு போகணுமா? ஏன்னா நம்ம தௌஹீத் கொள்கையில் எப்படி இருக்குன்னா, பாங்குக்கு முன்னாடி பள்ளியில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம புரிஞ்சு வச்சுருக்கோம். ஸோ இதுக்கு அழைக்கப்பட்டால் நீங்கள் விருந்து செல்லுங்க தான் இருக்குது. இப்போ பாங்கு ஓசை கேட்ட அப்புறம் தான் பள்ளிக்கு செல்லணுமா? அது என்ன ஏதுன்னு சொல்லி மார்க்க ரீதியாக பதில் சொல்லுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். வண்ணாரப்பேட்டையிலேருந்து சாதிக்குன்னு கேட்குறாரு. என்ன கேட்குறாருன்னா, கேள்வி கேளுங்க. அதாவது குர்ஆனில் ஒரு வசனம் இருக்குது. அவர் சுட்டி காட்டக்கூடிய வசனம் 62வது சூறாவில் 9, 10, 11 வசனங்களில் தான் அவர் சுட்டி காட்டுறாரு. அதில் என்ன சொல்லப்படுதுன்னா, யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்ட மக்களே, இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ, வெள்ளிக்கிழமை தொழுகைக்கு உங்களை அழைக்கப்படும் என்று சொன்னால், அழைக்கப்படுறனா பாங்கு சொல்றது, பாங்கு சொல்லப்படும் என்று சொன்னால், ஃபஸ்அவ் இலா திக்ரில்லாஹ், அல்லாஹ்வுடைய திக்ர், அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்கு விரைந்து வாருங்கள். வதருல் பை, வியாபாரத்தை விட்டு விடுங்கள். ஸாலிக்கும் கைருல் லக்கும், இதுதான் உங்களுக்கு நல்லது, சிறந்தது. இன் குன்தும் தஅலமூன், நீங்க அறிந்து கொண்டீர்களானால் இதுதான் உங்களுக்கு நல்லதுன்னு அந்த வசனம் ஆரம்பிக்கிறது. தொழுகை முடிந்த பிறகு உடனே புறப்பட்டு போய் வேலை வெட்டியை பாருங்க, பள்ளியாசல உட்காந்துட்டு இருக்காதீங்க. பன் தஸ்ரு ஃபில், பூமி பூரா பறந்து திரிந்து ஒபுத்தகுமின் பல்லில்லா, அல்லாஹ்வுடைய அருளை பணங்காசு நல்லா தேடுங்க, அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கொள்ளுங்கள் அப்படின்ற மாதிரி கருத்துல இந்த சூரத்துல் ஜும்மான்ற ஒரு சூறா இருக்குது. அதுல வரக்கூடிய இந்த வசனம் தான் இது. அவர் என்ன கேட்கிறாருன்னா, வெள்ளிக்கிழமை பாங்கு சொன்னோன்னா வாங்கன்னு கூப்பிடப்படுது. அப்ப அதுக்கு முந்தி போகக்கூடாதா? வெள்ளிக்கிழமை தொழுகைக்கு பாங்கு சத்தம் கேட்கறத காத்துக்கிட்டு இருந்து பள்ளிவாசல்ல பாங்கு சொன்னோன்னு தான் அதுக்கு போகணுமான்னு கேட்கிறாரு. அப்படி கிடையாது. முதல் விஷயம் என்னன்னு கேட்டா, பாங்கு சொன்னால் கண்டிப்பா பாங்கு சொன்னதுக்கு பிறகு நிக்க கூடாது, போயிடணும். அது கடைசி எல்லை. பாங்கு சொன்னதுக்கு தாண்டி நீங்கள் போகக்கூடாது என்பது கடைசியாக உள்ள ஒரு எல்லை. நீங்க பாங்கு சொல்றதுக்கு 1 மணி நேரத்துக்கு முந்தைய கூட போகலாம், 2 மணி நேரத்துக்கு முன்னாடி போகலாம். நீங்க பள்ளியாசல உட்கார்ந்துருக்கலாம். அதுல கூட என்ன வருதுன்னு கேட்டா, ஹதீஸ்ல என்ன வருதுன்னு கேட்டா, யார் ஒருத்தர் முதல் நேரத்தில் போய் விடுகிறாரோ அவர் ஒட்டகம் கொடுத்த குர்பானி கொடுத்த நன்மை, அது 2வது நேரத்தில் போனார்னா அவருக்கு மாடு குர்பானி கொடுத்த நன்மை, அப்புறம் ஆடு குர்பானி கொடுத்த நன்மை, ஒரு முட்டை கோழி குர்பானி கொடுத்த நன்மை, இப்படிங்கிற மாதிரி எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முட்டை குர்பானி கொடுத்ததெல்லாம் அவர் சொல்றது. இதெல்லாம் அந்த நன்மையை பதிவு செஞ்சுட்டே இருப்பாங்க. இதா ஹரஜல் இமாமு வெளியே தொழுகைக்கு ஒரு மெம்பர்ல ஏறிட்டாருன்னு சொன்னா, ஹலரத்தில் மலாயிகத்து எஸ்தமினு திக்கிற, மலக்குகளும் அந்த திக்கரை உரையை கேட்க ஆரம்பித்து விடுவார்கள். எழுத மாட்டாங்க. அந்த எதை எழுத மாட்டாங்க? ஜும்மா தொழுதார் என்பதை எழுதுறதல்ல இது. முதல்ல வந்தால் அதுக்கு ஒரு கிரேட் இருக்குல்ல, அதை பதிவு செஞ்சுட்டே இருப்பாங்க. எது வரைக்கும் செய்வாங்கன்னு கேட்டா, பாங்கு சொல்ற வரைக்கும், பாங்கு சொன்ன மெம்பர்ல இமாம் ஏறணும்னு பாங்கு சொல்லுவாங்க, பாங்கு சொல்ற வரைக்கும் எழுதிக்கிட்டே இருப்பாங்க. பாங்கு சொல்லிட்டோன்னே இமாம் உரை நிகழ்த்த ஆரம்பிச்சிருவாரு. மலக்குமார்கள் வானவர்கள் அதை பதிவு செய்ய மாட்டாங்க, மூடிடுவாங்கன்னு இருக்குது. அப்ப நம்ம போறது முன்னாடியே போகணும், சிறப்பு. ஆனால் முன்னாடியே போகாம, உதாரணமா ஒரு 12 மணிக்கு ஜும்மான்னு வைங்களேன், 12 மணிக்கு பாங்கு சொல்றாங்க, நீங்க 10க்கும் போகலாம், 10:30க்கு போகலாம், 11க்கு போகலாம், 11:30க்கு போகலாம், 11:45க்கு போகலாம். 12க்கு மேல போகாம இருக்கக்கூடாது. கடைசி எல்லை எதை பாங்கு சொல்றது கணக்கு. பாங்கு சொல்லிவிட்டால் கண்டிப்பாக போய் ஆகணும். பாங்கு சொல்றதுக்கு முன்னாடி சிறப்பை நாடி போகணும். சிறப்பை நாடி நம்ம கூடுதல் சிறப்பு அடைஞ்சிக்கிடுவோம். பாங்கு சொன்னோம்னா நல்லா வர சொல்லி கட்டளை இட்டிருக்கிறான். ஆனால் முன்னாடி போனா சிறப்பு என்று நபிகள் நான் சொல்லியிருக்கிறாங்க. அந்த சிறப்பை அடைந்து கொள்ளும் நினைத்தீர்களே ஆனால் முன்னாடி போங்க. பாங்கு சொன்னோம்னா பாங்குன்னா ஒரு பாங்கு தான் இஸ்லாத்துல. ஜும்மாவுக்கு 2 பாங்கு கிடையாது. அந்த ஒரு பாங்கு எது? மெம்பர்ல இமாம் ஏறி உட்கார்வார்ல, அப்ப சொல்ற பாங்கு தான். முதல் பாங்கு பின்னாடி பிற்காலத்தில் உண்டாக்கிட்டாங்க, நபி காலத்தில் இருக்கவில்லை. ஜும்மாவுக்கு 2 பாங்கு சொல்றாங்களே, இந்த 2 பாங்கு சொல்ற ஒரு பழக்கம் நபிகள் காலத்துல, அபூபக்கர் காலத்துல, உமர் காலத்துல இருக்கவே இல்லை. உஸ்மான் ரலியல்லாஹு காலத்துல நினைச்சாங்கன்னா, மக்கள்லாம் வரல என்ற உடனே இன்னொரு பாங்கு கடத்தூர்ல போய் அறிவிச்சாங்க, பள்ளியாசல செய்யல, எல்லாம் வாங்கப்பா அறிவிச்சாங்கன்னு வருது. நமக்கு அது ஆதாரம் ஆகாது. நமக்கு நபிகள் நாயகம் காலத்திலையும் ஒரு பாங்கு தான். எப்போ ஒரு பாங்கு சொல்லுவாங்கன்னா, இமாம் மெம்பர்ல ஏறி உட்கார்ந்த உடனே பாங்கு சொல்லுவாங்க, முடிஞ்சோடனே உரைய ஆரம்பிச்சிடும். அந்த தான் கணக்கு பாங்கு. முதல் பாங்கு கணக்கு கிடையாது. அந்த 2வது பாங்கு தான் பாங்கு. அதான் இமாம் பயான் பண்ணுவதற்கு முன்னாடி சொல்றாங்கல்ல, அதான் பாங்கு. அந்த பாங்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க போயிடணும்.
அந்த பாங்கு சத்தம் கேட்டு விட்டால் இந்த பாங்கு சொன்னாங்கல்ல, அதுக்கெல்லாம் நீ வியாபாரத்தை நிப்பாட்ட தேவையில்லை. உதாரணமா 12 மணிக்கு அந்த இமாம் மெம்பர்ல ஏறி ஒரு பாங்கு சொல்றாங்க, அதான் ஒரிஜினல் பாங்கு. 11க்கு ஒரு பாங்க சொல்றாங்கன்னு வைங்க, இந்த பாங்குக்கு இந்த வசனத்தை கட்டுப்படுத்தாது. சொல்ற நேரத்தில் சொன்னா தான் அது பாங்க ஆயிருங்க. லோகர் பாங்கு மத்தியானம் 10 மணிக்கு ஒருத்தன் பாங்க சொன்னா 10 மணிக்கு தொழுதுருவோமா? உரிய நேரம் வந்து சொன்னா தான் அது பாங்கா இருக்க முடியும். அப்ப இவர்கள் பாங்கு சொல்லணும்னு ஓடுறதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டா, பாங்கை எப்ப சொல்லணுமோ அப்ப சொல்லும் போதுன்னு அர்த்தம். அப்ப நீங்க இருக்கிறீங்க, சொன்ன ஜமாத் பள்ளி மதுஹ பள்ளி இருக்குது, அவங்க வந்து 1:30 மணிக்கு ஜும்மான்னு போட்டிருப்பாங்க. ஜும்மா 12:30 மணிக்கு இமாம் மெம்பர்ல ஏறுவாரு, அப்போ ஒரு பாங்கு. 12 மணிக்கு 11:30 மணிக்கு இன்னொரு பாங்கு பாங்க சொல்லி விடுவாங்க. அதை சொன்னோன்னே வியாபாரத்து மொழிக்கெல்லாம் போக தேவையில்லை. இந்த 2வது பாங்கு தான் கணக்கு. அந்த பாங்கு உங்களுக்கு கேட்டுச்சுன்னு சொன்னா, கேட்குற டைம்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், டைம் நமக்கு தெரியும். தெரிஞ்சவொன்னே கடையை மூடிடணும், வியாபாரம் பண்ணக்கூடாது. அதுல இருந்து தொழுகை முடிகிற வரைக்கும் பள்ளி வாசலுக்கும் போகணும், கடையை மூடிவிட வேண்டும். இது மார்க்கத்தின் சட்டம். அப்பதான் போகணும்னு இல்லை, அதுக்குள்ள போய்விட வேண்டும். அதான் அதுக்கு அர்த்தம். சரியா புரிஞ்சுட்டு அவனுக்கு